போனாலும் எல்லாத்துக்கும் ஆயத்தமா என்ன பண்ணணும்? கடந்து போகணும். ஒரு ஆராதனை எடுக்க சொல்லுவாங்க திடீர்னு, இல்லைன்னா ஜெப குறிப்பு எடுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா போகணும். ஒரு ஜெபத்துக்கு போகிறோம், எங்க போனாலும் சரி பிரேயர் நமக்கு தெரியுது, ஸ்தோத்திரம். ஒரு வீடு பிரதிஷ்டையா இருக்கு, இல்ல ஸ்தோத்திரம், இல்லை இது மாதிரி உபவாச பிரேயத்துக்கு வரோம், இல்லை வெளியில கூட்டங்களுக்கு போகிறோம். ஆமா, எங்க போனாலும் ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே இருக்கும். நல்ல ஸ்தோத்திரம், ஒரு 4 பாடல் ஸ்தோத்திரம் திடீர்னு பாட சொன்னா கூட பாடி ஆராதிக்கும்படி அதற்கேற்ற ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே இருக்கணும். ஜெப குறிப்பு சொன்னாலும் ஸ்தோத்திரம் அந்த ஜெபத்தை நடத்துகிற ஒரு ஆயத்தம் நமக்குள்ள இருக்கணும். திடீர்னு ஸ்தோத்திரம் வார்த்தைகளை சொல்லி ஆமை ஸ்தோத்திரம் வசனங்களை தியானிங்கன்னு சொன்னாலும் ஆமை ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் ஆயத்தம் பண்ணி ஸ்தோத்திரம் நம்ம அது ஒரு ஸ்தோத்திரம் 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ தியானிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தத்தோடு கடந்து போகணும். எந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு என்ன பண்ணணும்? கடந்து போகணும். திடீர்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஆமை ஸ்தோத்திரம் திடீர்னு பாட சொன்னா, இல்லை பிரசங்கிக்க சொன்னா, இல்லை ஜெபத்தை நடத்த சொன்னா ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தடுமாறிடக்கூடாது. இப்படி சில சூழ்நிலைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம், சில முக்கியமான கூட்டமா இருக்கும், ஸ்தோத்திரம் இதில் நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். திடுதிடுப்புன்னு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் திடீர்னு வந்து ஜெபத்தை எடுங்கம்பாங்க. என்ன ஜெபம் எடுக்கிறதுனே கையும் ஓடாது காலும் ஓடாது. திடீர்னு கொடுத்துருவான். நமக்கு அடுத்து நமக்கு சிந்திக்க என்ன இருக்காது, நேரம் இருக்காது. என்னடா இப்படி சோத்திரம் தர்மச்சங்கடமான சூழ்நிலை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சோத்திரம் ஏதோ நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? எதையோ ஒன்று சொல்லி அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஆமை சோத்திரம் தடால் புடால் என்ன பண்ணுவோம்? ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு உடியாந்துருவோம். சோத்திரம் நமக்கே ரொம்ப சங்கடமா போயிடும். அப்ப நம்ம ஒரு ஆயத்தத்தோடு போயிருந்தா சோத்திரம் நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? அந்த பகுதியை சிறப்பா என்ன பண்ணிருக்கலாம்? செய்திருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க முன்கூட்டி எனக்கு சொல்றது இல்லையா, நான் சொன்னா என்ன பண்ணுவேன்? சோத்திரம் ஆயத்தமா வருவேன் அப்படிம்பாங்க. சோத்திரம் சில சமயம் முன்கூட்டி சொல்லுவாங்க. ஆனா சில சமயங்கள்ல சோத்திரம் திடீர்னு நமக்கு அந்த வாய்ப்புகள் என்ன பண்ணலாம்? கடந்து வரலாம். அதுக்கு ஒரு ஆயத்தத்தோடு போயிட்டா அந்த பகுதியை நம்ம என்ன பண்ணிடலாம்? நிறைவு செய்யலாம். அதனால எங்க போனாலும் சரி சோத்திரம் ஒரு 2 பாடல் நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தம் பண்ணிக்கணும். ஜெப காரியங்கள்ல சோத்திரம் அந்த என்ன பகுதிக்கு போறோங்கிறத புரிஞ்சுக்கணும். டெத்து வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வசனங்களை எடுத்து ஜெபம் பண்ணணும். ஒரு பிரதிஷ்டைக்கு போனா அதுக்கு வசனத்தை எடுத்து என்ன ஜெபம் பண்ணணும். சோத்திரம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் திடீர்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ணிடக்கூடாது? சோத்திரம் மேல் வீட்டில் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதையோ ஒன்று சம்பந்தம் இல்லாம என்ன பண்ணக்கூடாது? ஜெபத்தை ஏறெடுக்க கூடாது. அதனால சோத்திரம் அப்ப பிள்ளை பிரதிஷ்டைக்கு கூப்பிடுறாங்க. சோத்திரம் அப்ப என்ன இடம் பொருள் ஏவல் என்ன அங்கே காரியம் நடக்குங்கிறத அறிஞ்சு அதற்கேற்ற வசனங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆயத்தப்படுத்தி கொண்டு ஒருவேளை நமக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த வசனங்களை சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆயத்தம் இல்லாமல் நம்மளுக்கு போகக்கூடாது. எப்ப வேணாலும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதை சரியாய் பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரி போகட்டும், கர்த்தர் நல்லவர். ஒருவேளை நம்ம ஆயத்தமா போறோம், சோத்திரம் நமக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரேயர் பேண்ட்ஸ் கொடுக்கல, ஒரு பாட்டு ஆராதனை கொடுக்கல, ஒரு செய்தி கொடுக்கல அப்படின்னோடனே உடனே மூக்கு மேல என்ன வந்துடக்கூடாது? கோவம் வந்துடக்கூடாது. சோத்திரம் அதை எதிர்நோக்கி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. கடந்த நாட்கள்ல சோத்திரம் அவருக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பகுதி இருக்கு. உழைக்கார சொன்னார் பார்த்தீங்களா, சோத்திரம் புது வருடத்துக்கு வந்தோம், ஆனாலும் சோத்திரம் எனக்கு வாய்ப்புகள் என்ன பண்ணல, கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டேன். சோத்திரம் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னார். நாம் அதில் பக்குவப்படணும். அதில் நம்ம என்ன பண்ணணும்? பக்குவப்படணும். ஒருவேளை நமக்கு அழைப்பே கொடுத்திருந்த, நீங்க தான் ஆராதனை எடுக்கணும்னு சொல்லி அழைப்பே கொடுத்து ஆயத்தமாய் போனாலும் அங்கே நம்மளை விட ஒரு முக்கியமானவங்க வந்துட்டாங்கன்னா சரி அவங்க எடுக்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும்? அதுல சங்கட வருத்தம் வந்துட்டாலே அது மாம்சம், அது மனுஷிகம். அந்த இடம் நமக்கு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? வலிக்கவே கூடாது. ஆமை சோத்திரம் தேவன் அந்த பலிபீடத்துல அவர்களை வைத்து பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? கர்த்தாவே அவர்களை வல்லமையா எடுத்து என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி இப்படிப்பட்ட சிந்தை தான் நமக்குள்ள என்ன பண்ணணும்? உண்டாகணும். நம்ம பேர் போட்டிருக்கு, நம்மளை பயன்படுத்த வேண்டிய இடத்துல போய் இன்னொருத்தவங்களை என்ன பண்ணிட்டாங்க? பயன்படுத்திட்டாங்களே அப்படின்னா முழுக்க முழுக்க மாம்சம். அதெல்லாம் ஊழியத்துக்கு தகுதியே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இந்த அஸ்திபாரத்துக்குள்ளே கட்டி எழுப்பப்படும். அதனால எங்க நமக்கு பேரை போட்டு போஸ்டர் அடிச்சு நோட்டீஸ் போட்டாலும் சரி, நம்மளை விட ஒரு பரிசுத்தவான் வந்துட்டாங்க, பெரியவங்க வந்துட்டாங்க, அவங்கள பயன்படுத்துறாங்க அப்படின்னா சந்தோஷமா அதை என்ன பண்ணணும்? ஏற்க பழகணும். நம்ம ஆயத்தமா போகணும் ஒரு பகுதி, அதே நேரத்துல நமக்கு கொடுப்பாங்க, நம்மளை இதுல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு
அந்த மாதிரி சுபாவமே நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஒருவேளை அந்த பலிபீடத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை வைத்திருந்தா அதை நிறைவு செய்வதற்காக தான் ஆயத்தமா போறோம். ஆனா அதை நோக்கி என்ன பண்ணக்கூடாது, இந்த கூட்டத்துக்கு போறோம், சோத்திரம் அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது இல்லையா, ஒரு பாட்டு படிக்க வாய்ப்பு கொடுக்கறது இல்லையா. ஊழியர் கூட்டத்தில் அப்படி நடக்கும், சொல்லுவாங்க. சோத்திரம் தலைமை ஊழியக்காரர் சொல்லுவார், சோத்திரம் ஊழியர் கூட்டத்தை நடத்துறவங்க, சோத்திரம் என்னப்பா சோத்திரம் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறாங்களே, எங்கேருந்து வரோம், இவ்வளவு தூரத்துல இருந்து வரோம், எங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்க கூடாதா, சோத்திரம் எங்களுக்கு ஒரு ஆராதனை கொடுக்க கூடாதா, சோத்திரம் அவங்கள பயன்படுத்துறீங்க, இவங்கள பயன்படுத்துறீங்க, சோத்திரம் தேவன் அல்லவா பயன்படுத்துகிறார். சோத்திரம் தேவன் ஒரு மனுஷனை பலிபீடத்துல நிக்கணும்னு தீர்மானம் பண்ணி இருக்கும்போது நான் போய் நிக்கணும்னு ஆசைப்பட்டா அது எவ்வளவு பெரிய தெய்வ குத்தமா போகும். இந்த வெளிச்சம் அநேகருக்கு இல்லை. சோத்திரம் ஒரு கூட்டத்தை நடத்துற 20 ஊழியக்காரர் வந்தா 20 ஊழியக்காரரையும் மைக்கு பிடிக்க கொடுக்க முடியுமா? சோத்திரம் வந்தவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு தான் கொடுத்து அந்த கூட்டத்தை நிறைவு செய்யும். 20 பேருக்கு கொடுத்தோம்னா அந்த கூட்டத்தை என்ன முடியாது, நிறைவு செய்ய முடியாது. அதுல போட்டி போராமை பிசாசு ஊழியர்களை பலமாய் வஞ்சித்து வைத்திருக்கிறான். மைக்கு பிடிக்கணும், மக்களுக்கு முன்னால தன்னை காமிக்கணும் நினைக்கிறதே அசுத்தாவி, அது ஒரு பொல்லாத ஆவி. மறைந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும், சோத்திரம் நமக்கு ஒரு பொறுப்பு வந்தா கூட இல்லைங்க, நம்மளை விட பெரியவங்க யாராவது இருந்தா என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், சோத்திரம் அப்படித்தான் நமக்கு சோத்திரம் பெரியவங்களை கனப்படுத்திட்டு நம்ம மறைஞ்சுக்கணும். நமக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணிருப்பார். ஆமீன். எலியாவின் நாட்கள்ல அவர் மறைந்திருந்தார் இல்லையா, சோத்திரம் தன்னை வெளிப்படுத்துகிற நேரம் காலம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணார், அவர் மறைந்திருந்தார். அதாவது அதை எதிர்நோக்கி போகல, கனத்தை எதிர்நோக்கி போகல. சில பேர் கனத்தை எதிர்நோக்கி போறாங்க, நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிறாங்க. சோத்திரம் மதிப்பு மரியாதையும் தேவன் ஏற்ற காலத்துல தந்து நடத்துவார். அப்படி மதிச்சாலும் அதை பெருசா நம்ம நினைக்க வேண்டிய, நம்மளை யாராவது புகழ்ந்தா நம்முடைய இருதயம் அப்படியே என்ன பண்ணணும், ஐயா நம்மளை போட்டு புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணணும், அருவருக்கணும். அதுல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னா சாத்தான் நம்மளை வஞ்சிச்சுட்டான், படுகுழியில தள்ள போறான்னு அர்த்தம். சோத்திரம் ஒருத்தவங்க நம்மளை வந்து புகழ்றான்னு அதுல என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது, அதை விரும்பவும் கூடாது. சோத்திரம் எல்லா மகிமையும் தேவனுக்குத்தான். சோத்திரம் நல்லா பாடுனீங்க, நல்லா துதிச்சிங்கம்பாங்க, சோத்திரம் நல்லா செய்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மண்டையில ஏறிடக்கூடாது, சாத்தா வந்து மண்டையில உட்காந்துருவான். சோத்திரம் அதெல்லாம் வெறுக்கணும், அதெல்லாம் விரும்பக்கூடாது. ஆமி சோத்திரம் நம்ம அதுல ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறோமா, தவறு செஞ்சிருக்கிறோமா, சரிபடுத்தி கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒழுங்குபடுத்தி கொண்டுதான் என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ள முன்னேற வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால சோத்திரம் எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும், சோத்திரம் பாட்டு பண்ணாலும், ஜெபக்குறிப்பெடுத்தாலும், சோத்திரம் ஆராதனை எடுத்தாலும், சோத்திரம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளை யாரும் வாழ்த்தலையே, பெருமையை பார்த்து பேசலையே, புகழ்ந்து பேசலையே, அப்படி எல்லாம் மனசுக்குள்ள வரும். சாத்தான் துவக்க காலத்துல இதெல்லாம் கொண்டு வந்து போடுவான். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்படி எல்லாம் அந்த ஆவியை கடிந்து கொள்ளும். அப்பால போ சாத்தானே என்ன பண்ணணும், கடிந்து கொள்ளும். ஆமி சோத்திரம் அதை விரும்பவும் கூடாது. அப்படி யாராவது வந்து நம்மளை சொன்னாங்கன்னா சோத்திரம் தேவனுக்கு மகிமை செலுத்தணும். சோத்திரம் அப்படியெல்லாம் இல்லைங்க. சோத்திரம் கடந்த நாட்கள்ல சோத்திரம் ஒரு பேசுற அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனாலும் நம்ம பெருமைங்கிற பகுதியில போய் என்ன பண்ணிடக்கூடாது, விழாதபடி நம்மளை காத்துக்கொள்ளும். ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொல்றார், ஐயா சோத்திரம் நீங்க வராததுனால சோத்திரம் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவன் நீங்க வந்து அந்த கூடுகை வித்தியாசமா இருக்கு, நீங்க வரலைன்னா அது சோத்திரம் அப்படின்னா, சோத்திரம் ஒருவேளை அது சோத்திரம் உண்மையாகவே இருந்தாலும் நம்ம பகுதியில் அதை என்ன பண்ணிடக்கூடாது, சோத்திரம் பெருமையா எடுத்துக்க கூடாது. அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா, சோத்திரம் ஊழியர்கள் எல்லாரும் கூடி வரும்போது அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். 4 ஊழியர்கள் கூடி வரும்போது ஆசீர்வாதமா இருக்கும். அந்த பகுதியில வராத போது கொஞ்சம் சோத்திரம் அது குறைவா இருக்கிறது போல இருக்கும். மற்றபடி சோத்திரம் நம்ம நாளைன்னு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கூடுனா சோத்திரம் தேவ மகிமை வெளிப்படும். ஆமே சோத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சோத்திரம் அதை என்ன பண்ணிடணும், நமக்கு எடுத்துக்கொள்ள கூடாதபடி அதை என்ன பண்ணிடணும், சோத்திரம் அதுல பெருமையில போயிடக்கூடாது. சோத்திரம் அப்படி சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம போனாத்தான் அது எப்படி இருக்கு, அது ஆசீர்வாதமா, அப்ப நம்மளோட தான் கர்த்தர் இருக்கிற ஆவியானவர் இருக்கான்னு சொல்லி பிசாசு ஒரு மேட்டிமையை என்ன பண்ணிடுவான், கொண்டு வந்துருவான். அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஆமி சோத்திரம் இதை நம்ம வளர்ந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க இதெல்லாம் படிச்சு பழகணும். சோத்திரம் எந்த கூட்டத்துக்கு போனாலும் எந்த வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்நோக்கி நிற்க கூடாது. சோத்திரம் நம்ம எவ்வளவு ஆயத்தமா வந்திருந்தால், நமக்கு எவ்வளவு திறமைகள் கிருபைகள் தேவன் கொடுத்திருந்தாலும், சோத்திரம் நடத்திப்புக்காரர் அந்த ஊழியத்தை யார் நடத்துறாங்களோ அவங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிடணும், ஓடிடணும். சோத்திரம் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, சோத்திரம் முகத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இவ்வளவு தூரம் வந்தோம், இப்படி வந்தோம், சோத்திரம் 3 நாள் உழைச்சோம், சும்மா பாத்திரம் கழுவ விட்டுட்டீங்களே, மைக்கு பிடிக்க விடலையே, சோத்திரம் பாத்ரூம் கழுவ விட்டுட்டீங்களே, சோத்திரம்
என்ன குறித்து ஒரு வார்த்தை சொல்லலையே சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. இந்த பேர் புகழை எல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. கனத்தை எதிர்பார்க்கவே கூடாது. சோத்திரம். நம்ம எந்த அளவுக்கு சோத்திரம் பணிவிடைய ஊழியத்தை நிறைவேற்றணுமோ அந்த அளவுக்கு பணிவிடைய ஊழியத்தை என்ன பண்ணணும், நிறைவேற்றும். சோத்திரம். தேவன் நம்மளை எந்த இடத்துல வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்துல இருந்து அவர் சொன்ன வேலையை செஞ்சுட்டு கர்த்தருக்கு மகிமையை செலுத்திட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், போய்கொண்டே இருக்கணும். அதனால சோத்திரம், இது மாதிரி சூழ்நிலைகள் வரும். நமக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருப்பார். நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல கர்த்தர் எல்லா விதத்திலையும் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். அதற்கு முன்னால் அவசரப்படக்கூடாது. சோத்திரம். நானும் மைக்க பிடிக்கிறேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் ஆராதனை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த ஜனங்களுக்கு சோத்திரம் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது. தேவன் எந்த பாத்திரத்தை வச்சு ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அவங்க அந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் ஜனம் ஆசீர்வதிக்கப்படும். அதற்கு மாறாய் முந்துனோம்னா சோத்திரம் நம்மனால அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவோம், கெடுத்து போடுவோம். அப்படிப்பட்டவர்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது. திறமை இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், ஆயத்தமாய் இருக்கலாம். ஆனா தேவன் பலிபீடத்துல நம்மளை வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரா? சோத்திரம். 10 பேர் இருந்தாலும் சோத்திரம், கர்த்தருடைய சித்தம் நம்மளை பலிபீடத்துல நிறுத்தி நம்மளை பயன்படுத்தணும்னு தேவன் விரும்பினா மட்டும்தான் சோத்திரம் என்ன பண்ணணும், பலிபீடத்துல வந்து கர்த்தருடைய பிரதிநிதியாய் நின்று ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன பண்ணணும், செயல்படணும். அல்லேலூயா. அதனால துவக்க காலத்துல இருந்து இப்படிப்பட்ட அஸ்திவாரத்திற்குள்ள நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். எந்த இடத்துக்கு போனாலும் சோத்திர வாய்ப்புகளை எதிர்நோக்க கூடாது, கனத்தை எதிர்நோக்க கூடாது. ஆமை சோத்திரம். எங்க போனாலும் நம்மளை தாழ்த்துகிற இடத்துக்கு போகணும். பணிவுடை ஊழியத்தை தான் என்ன பண்ணிக்கொள்ளணும், தெரிந்து கொள்ளும். தேவனே சோத்திரம் அங்கு நடத்துகிற நடத்திப்புக்காரர் மூலியமாய் சோத்திரம் நமக்கு ஒரு சில வாய்ப்புகள் கொடுப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமை சோத்திரம். அதை சிறப்பாக செய்யணும். செய்து முடித்ததுக்கு அப்புறம் சோத்திரம் 4 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சும்பாங்க. சோத்திரம். உடனே என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே மயங்கிடக்கூடாது. சோத்திரம். எல்லாம் தேவனுடைய கிருபை. சோத்திரம். நம்ம இப்படிதான் சொல்லணும். இல்லைங்க நீங்களோ இல்லை வேற ஆள் வந்திருந்தா இன்னும் சிறப்பா என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த பகுதியை நடத்தி இருப்பீங்க. திடீர்னு கொடுத்துட்டாங்க, ஏதோ எங்களால முடிஞ்ச பகுதியை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆமை சோத்திரம். அப்படியே ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தேவனுக்கு தான் அது மகிமை என்று சொல்லி என்ன பண்ணணும், தேவனுக்கு மகிமையை செலுத்தணும். நம்மளை விட இன்னொருத்தவங்க வந்தா இன்னும் சிறப்பா செஞ்சிருப்பாங்கங்கிற ஒரு சோத்திரம் பகுதி தான் நம்ம சிந்திக்கணும். சோத்திரம். நம்மளை விட யாரும் சிறப்பா என்ன முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்றதே அசுத்தாவி. அது ஒரு பெருமை பிடிச்ச ஆவி. அந்த ஆவிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய மனதுல தோன்றும், சிந்தனையில தோன்றும், இருதயத்துல தோன்றும். சாத்தான் அப்படியெல்லாம் என்ன பண்ணுவான், நம்முடைய வாழ்க்கையின் பகுதியில வளர்ந்து வரும்போது கொண்டு வருவான். இதெல்லாம் இனம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், அழிக்கணும். சோத்திரம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் கவனம் செலுத்துங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஆயத்தமா போங்க. சோத்திரம். தேவன் அந்த பலிபீடத்துல நம்மளை நிறுத்த விரும்பினால் மட்டும் நம்ம அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், போகணும். சோத்திரம். தேவனை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். 4 பேர் புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சிக்கு என்ன பண்ணக்கூடாது, மயங்காதபடிக்கு அதுல நம்மளை விலக்கி ஆமை சோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்தை என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளும். அப்பத்தான் காலமுள்ள கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு அவன் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி அந்த சோத்திரம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா கொஞ்ச காலத்துல சாத்தான் வஞ்சித்து என்ன பண்ணிடுவான், சோத்திரம் படுபாதாளத்துல தள்ளிடுவான். அதனாலே சோத்திரம் இந்த ஆலோசனையில நீங்க கவனமா இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி போகட்டும், கர்த்தர் நல்லவர். அதை தொடர்ந்து சோத்திரம் இன்னொரு ஆலோசனை, நடத்திப்புக்காரருடைய கல்வாரியில பார்த்ததை போல ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறதை நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளும். அதை விட நமக்கு யோசனை, அறிவு, கர்த்தர் பேசினாரு, சோத்திரம் சொப்பனம் வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு, சோத்திரம் எல்லாம் வரட்டும். சோத்திரம். நம்மளை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர் ஒரு கோடு போட்டா அதை என்ன பண்ணக்கூடாது, அவங்கதான் சோத்திரம் உண்மையான விசுவாசி, அவங்கதான் உண்மையான ஊழியக்காரவங்க. மற்றபடி சோத்திரம் கர்த்தர் சொன்னாரு எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம்னா அதெல்லாம் அசுத்தாவி. இதெல்லாம் இனம் கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில அப்படியெல்லாம் இராதபடி என்ன பண்ணிக்கணும். சோத்திரம். ஊழியக்காரங்க நம்மளை நடத்துற நமக்கு நடத்துற ஊழியக்காரர் முதல்ல யார் தந்தார், அந்த வெளிச்சம் இருந்தா அந்த அறிவு இருந்தா அவங்க போட்ட கோட்டை தாண்டுவோமா? இப்ப பிள்ளைகளுக்கு தெரியுதா தாய் தகப்பன் யார் தந்தது, தேவன் தானே தந்தார். இவங்க தான் தாய் தகப்பன், தேவன் தந்தார். கீழ்ப்படியணுமா இல்லையா பிள்ளைங்க? இது போல ஆவிக்குரிய பகுதியில சோத்திரம் நமக்கு தாயின் தகப்பனையும் ஆவிக்குரிய ஊழியக்காரரை நடத்திப்புக்காரரை கர்த்தர் தரார். அவங்க நம்ம வாழ்க்கையில எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கோடை போடுவாங்க. சோத்திரம். நம்ம வேகமா போயிட்டு இருப்போம், ஓட்ட பந்தயத்துல ஓடுற மாதிரி என்ன பண்ணுவோம், வேகமா ஓடிக்கிட்டு கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு கோடை போடுவாங்க. சோத்திரம். என்ன பண்ணிடணும். சோத்திரம். கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் ஓட சொல்லியிருக்கிறார், நீங்க என்ன கோடை போடுறீங்கன்னு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, சும்மா பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. நீ ஓடி எங்க போய் விழுவேங்கிறது நடத்திப்புக்காரருக்கு தான் தெரியும். சோத்திரம். ஊழியக்காரங்களுக்கு தான் தெரியும். நீ இப்ப ஓடுறதான் தெரியும், வேகமா ஓடுறமே வேகமா ஓடுறமேன்னு சொல்லிட்டு. கேட்டா சொப்பனம் பார்த்தேன்னு சொல்றது, கேட்டா சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றது. என்ன சத்தம் கேட்கட்டும். சோத்திரம்.
என்ன காரியம் நடக்கட்டும், சோத்திரம். கத்தரே முகமுகமா வந்து கூட பேசிட்டு போகட்டும். உங்களுக்கு நடத்திப்புக்காரரை தேவன் கொடுத்திருப்பாரானால் அவரை வச்சுத்தான் கத்தர் உங்களை நடத்த முடியும். தேவன் எப்படி ஒரு ஒழுங்கை நியமிச்சுட்டு அந்த ஒழுங்கை மாறி வருவார் நீங்க நினைக்கிறீங்க? தேவன் ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறான்னு அந்த ஒழுங்கை மாத்தி எப்படி வருவார்? எப்படி வந்து கத்தர் பேசுவார்? அதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? செயல்பட வேண்டாமா? சோத்திரம். பெரிய அப்படி யோசிக்கிறது, எதையாவது அறிவாளி மாதிரி சிந்திக்கிறது, புத்திசாலி மாதிரி, பெரிய ஆவிக்குரிய மனுஷனை போல, ஆவிக்குரிய மனுஷர்களை போல, சோத்திரம். கத்தரை நம்ம முகமுகமா நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்படித்தானே ஆரோன்கிட்ட பேசினாங்க, ஆரோன் பேசினான். இப்படித்தானே மிரியாம் பேசினான். சோத்திரம். தேவ சத்தம் கேட்கிறோம், நாங்க தேவனுடைய பிள்ளைகள். சோத்திரம். ஊழியக்காரர் வயதுல சின்னவர் தம்பி, தேவன் தான் நடத்திப்புக்காரரா வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? எதிர்த்து நிற்கிறாங்க. கத்தர் என்ன சொன்னார்? இதெல்லாம் படிக்க வேண்டாமா? இதெல்லாம் புரிய வேண்டாமா? சோத்திரம். ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் நடத்திப்புக்காரராய் மோசையை கத்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். என் தாசனாய மோசைக்கு நீ பேசுவது, மோசை இடத்துல பேசுவதற்கு பயப்படாமல் போனது என்னன்னு கேட்டார்ல. அப்ப அதுல இருந்து என்ன வருது? புரிய வருது. நடத்திப்புக்காரருக்கு சோத்திரம் விரோதமாய் பேசவோ இல்லை அவங்களுடைய சொல்ல மீறுவதோ, ஆமை சோத்திரம், அதெல்லாம் சோத்திரம் என்ன சொல்றது? சோத்திரம் துணிகரம். அதெல்லாம் துணிகரம். சோத்திரம் இல்லைன்னா மேட்டிமை, பெருமையின் உச்சம். அதெல்லாம் நம்ம அடக்கி சோத்திரம் தாழ்மைங்கிற இடத்துக்குள்ள போகணும். கத்த நல்லவரா இருக்கிறார். அதனால நமக்குள்ள சோத்திரம் எதிர்காலங்கள்ல பிசாசு இப்படி எல்லாம் வந்து மோதுவான். எத்தனையோ ஊழியர்களை வஞ்சிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். சோத்திரம். நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அப்ப ஆரோன் விழுந்து மன்னிப்பு கேட்கிறதை பார்க்கிறோம். மிரியாம் குஷ்டரோகியாகி ஒரு வாரம் கழிச்சு மீண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆமே சோத்திரம். அப்ப மோசையை நான் கொடுத்த தேவ மனுஷனுக்கு என்ன மதிப்பு, என்ன காரியம்? சோத்திரம். அவருடைய சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படியாம அவரே எதிர்த்து நிற்கிற இடத்துக்கு வரீங்க. சோத்திரம். அவர் ஒரு கோடு போட்டு அதை தாண்டி ஓடணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் சோத்திரம் துணிகரம். பயங்கரமான தீமைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுபோல சபையில ஊழியக்காரவங்க சொல்றாங்கன்னா அதை மீறி ஓடுற எந்த விசுவாசியா இருந்தாலும் பயங்கர தீமையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சோத்திரம். அதுபோல சோத்திரம் ஊழியர் கூட்டத்துக்குள்ள சோதரம் நமக்கு மேல ஊழியர்கள் தலைமை வைத்திருப்பார். ஆனால் அவர்களை மீறி ஓடுகிறது பயங்கர தீமைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால தீமைக்கு தப்ப சோத்திரம் நாம் என்ன பண்ணணும்? அடக்கி வாசிக்கணும், அடங்கி பழகணும். சோத்திரம். மேலான அதிகாரம் நமக்கு சொல்லும் போது என்ன பண்ணணும்? உலகத்திலே மேலான அதிகாரம் இருக்குமானா அதுக்கு கட்டுப்படுன்னு இரட்சகர் என்ன பண்றார்? சொல்றார். மேலான அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய மேலான அதிகாரத்துக்கு எப்படி கட்டுப்படாம இருக்க முடியும்? உலகத்துல எந்த அதிகாரத்திற்கு கட்டுப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு எதிராக, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு எதிராக, கர்த்தருடைய காரியங்களுக்கு எதிராக ஒரு அதிகாரம் வந்தா அந்த அதிகாரத்தை மாத்திரம் எதிர்க்கிறதுக்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றபடி சோத்திரம் தேசத்துல இருக்கிற அதிகாரிகள் போடுகிற சட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உபை பண்ணணும். அதிகாரிகளை கனப்படுத்தணும். அப்ப சோத்திரம் உலகத்துல இருக்கிற அதிகாரிகளுக்கே அவங்களை கனப்படுத்தி சோத்திரம் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கிருங்கன்னு சொல்லி இருக்கும்போது சோத்திரம் அப்ப தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் சோத்திரம் அதுக்கெல்லாம் அடங்கி இருக்கணுமா இல்லையா? காலச்சக்கரம் சொல்லலும் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். குடும்பத்தில் அறுப்போம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அறுப்போம். சோத்திரம் ஒருவேளை நம்மளை நம்பி ஒரு சபையை கொடுத்தா சோத்திரம் அதுல ஜனம் வந்தா அதைத்தான் அறுப்போம். நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் சோத்திரம் நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியும். நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் சோத்திரம் சபை மக்கள் என்ன பண்ணும்? கீழ்ப்படி. இந்த அறிவு, இந்த வெளிச்சம், இந்த சத்திய உணர்வு என்ன பண்ணல சோத்திரம் காணப்படுகிறது அரிதாய் இருக்கு. அதான் கடைசி காலம். சோத்திரம் தண்ணி இஷ்டப்படி ஓடுறது, தன் விருப்பப்படி காரியங்களை செய்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராய் சோத்திரம் அநேகரை சாத்தான் வஞ்சித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் சோத்திரம். நீங்க சோத்திரம் ஊழியங்கிற ஒரு பகுதி வரும்போது இல்ல சோத்திரம் விசுவாசத்துல வளர்ந்து வரும்போது இதையெல்லாம் நம்ம படிக்கணும். சோத்திரம் படிச்சு இந்த அனுபவத்துல தான் நடக்கும். நிறைய பேர் சொல்ல எங்க பிள்ளைகள் கீழ்ப்படியலைங்க. சோத்திரம் எப்படி கீழ்ப்படியும்? சோத்திரம் முதல்ல நீ விசுவாசியா இருக்கிறீன்னா ஊழியக்காரர் கீழ்ப்படுகிறியா? சோத்திரம் நீ கீழ்ப்படிஞ்சாதான் பிள்ளைகள் கீழ்ப்படியும். சோத்திரம் குடும்பத்திலே கத்தர் அந்த காரியங்களை விளங்க பண்ணிடுவார். சோத்திரம் அதுபோல அதுக்கு மேல நம்முடைய மேல தலைமை இருந்துச்சுன்னா தலைமைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஜப மக்கள் கீழ்ப்படி, இல்லைன்னா அதை விளங்க பண்ணிடுவார். கத்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சோத்திரம் நம்ம தலைமைக்கு கீழ்ப்படிஞ்சு சப மக்கள் கீழ்ப்படியலைன்னா சப மக்களுக்கு கத்தர் பலமாய் விளங்க பண்ணுவார்.
என் தாசனுக்கு நீ எப்படி கீழ்ப்படியாம போகலாங்கிறத என்ன பண்ணிடுவார், விளங்க பண்ணிடுவார். ஆனா நம்ம கீழ்ப்படியாம இங்க கீழ்ப்படினா ஒண்ணும் கதை நடக்காது. சோத்திரம். நமக்கு தான் புத்தி கொடுப்பார், நீ முதல்ல கீழ்ப்படிம்பார். அதனால சோத்திரம். ஒருவேளை நம்ம ஊழியக்காரருக்கு நடத்தி கீழ்ப்படிஞ்சு நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படினா கர்த்தர் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடுவார், பலமாய் காரியங்களை விளங்க பண்ணிடுவார். ஒருவேளை நம்ம நடத்திப்புக்கார ஊழியக்கார கீழ்ப்படினா பிள்ளைகளை கீழ்ப்படியணும் விரும்பினாலும் கர்த்தர் சொல்வார், முதல்ல நீ கீழ்ப்படின்னு போயிருவார். அல்லேலூயா. இந்த ஒழுங்கையெல்லாம் நம்ம படிக்கணும். சோத்திரம். இந்த ஒழுங்கின்படி எல்லாம் நடக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதனால சோத்திரம், நமக்கு தேவன் தந்த ஊழியக்காரர் சோத்திரம் சொல்லுகிற ஆலோசனை வார்த்தை காரியங்களுக்கு கட்டுப்பட்டு ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். சோத்திரம். அடங்காத சோத்திரம் எப்படி இருக்கக்கூடாது. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அடங்காத கோவேறு கழுதைகளை போல் இருக்க வேண்டாம். சோத்திரம். அடங்கி இருக்கும். சோத்திரம். அப்பத்தான் சோத்திரம் நமக்கும் எல்லாமே அடங்கி இருக்கும். குடும்பம், பிள்ளைகள், நம்மளை நம்பி கொடுத்த ஊழியம், அதுல வருகிற தேவ ஜனங்கள் எல்லாம் அடங்கி இருக்கும். நம்ம அடங்க மாட்டோம்னா எதுவும் அடங்காது. காலச்சக்கரம் சுழலும் போதுதான் தெரியும். சோத்திரம். அதனால சோத்திரம், எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை என்ன பண்ணிக்கொள்ளணும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து வர்றவங்க இதை விளங்கி கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் இல்லாம காரியம் ஒண்ணு நடக்காது. நமக்கு தோன்றுகிற விஷயங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் சோதரன் நமக்கு தேவன் தந்த ஊழியக்காரர் இல்லைன்னா தலைமை ஊழியக்காரர்கிட்ட சொல்லி அவங்க அனுமதி கொடுத்தாதான் என்ன பண்ணணும், அந்த காரியங்களை நம்ம செய்யணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, சோதரன் அடங்காதவர்களை நம்ம இஷ்டப்படி காரியத்தை என்ன பண்ணிட்டு போயிடக்கூடாது, செஞ்சுட்டு போயிடக்கூடாது. பின்னால பாதிப்பு வரும். அது இப்ப தெரியாது. சோத்திரம். காலச்சக்கரம் சுழலும் போதுதான் அந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க கீழ்ப்படிதலை தெரிந்து கொண்டு சோத்திரம் அதில் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் இரட்சகருக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கும். போகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 விதமான ஆலோசனை சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு காத்துல பறக்க விட்டுறக்கூடாது. அதுக்கெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து அதன்படி நடக்கிறதுக்கு கிருபையை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், சோத்திரம் அதில் நடந்து சோத்திரம் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். சரி, தேவன் மகிமைப்படுவாராக.